நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேனு. ஓகே. தசாவதாரம் வந்து ஐ மீன் ஸ்டடிங் 8த் ஆர் 9த். அதோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருக்குல்ல, ம். வணக்கத்திற்குரிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பிச்சு, அது போய் 12ஆம் நூற்றாண்டுக்கு போய் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வந்து அவரை இன்ட்ரோ பண்ணி ம். அந்த தயார்படுத்தும் முனையில் நான் என் பெயர் கோவிந்தராஜன் முடிப்பார்ல, இது கிட்ட 15 மினிட்ஸ். நான் வந்து ஸ்கூலில் மனப்பாடமா அவர் வாய்ஸ்லேயே சொல்லுவேன். வா! ஓகே. அப்புறம் வந்து கோவிந்துக்கும் பல்ராம் நாயுடுக்கும் ஒரு இன்ட்ராகேஷன் சீன் இருக்கும்ல, அதையும் நான் வந்து அவங்களுக்கு 2 வாய்ஸ் மாற்றி எல்லாம் சொல்லிருப்பேன். இப்ப சொல்ல முடியுமா? இல்லை இது ஆரம்பிச்சா பெருசாக போகும். அவங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் ஓகே. சொல்கிறேன். ஆரம்பிக்கும் சென்சார் போட்டு இது ஆரம்பிக்கும். நீதி கேட்பதற்கான ஆராய்ச்சி மணிகள் உள்நாக்கு அருந்து வெறும் அழகு பொருட்கள் ஆகிவிட்டதன்படியால் அரசாங்கங்களின் கவனம் திரும்ப துப்பாக்கிகள் வெடித்தன. அப்படி ஒரு துப்பாக்கி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதற்கப்புறம் தீவிரவாதம் பயங்கரவாதமான பின் அது பற்றி செய்தி கேட்டு கேட்டு சராசரி இந்தியனுக்கு அது மறத்தே போய்விட்டது இப்படின்னு ஒன்று தொடங்கி, அதற்கப்புறம் வந்து கமல் சார் வந்து அவரோட அந்த இன்ட்ராகேஷன் சீன் இருக்கும்ல, அதில் நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னும், நாசர் சார் வந்து நான் ஒரு போராளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன்ஸ் டைலாக்ஸில் இது ஸ்டார்ட் ஆகி போய் ட்ரெய்லர் முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கு முன்னால் வீரோனா என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது, அந்த பஞ்ச்லைன் வந்து லாஸ்ட் ஷாட் வந்து அந்த ட்ரெயின் ஜம்ப் இருக்கும்ல, ஏன்னா அது அந்த டைமில் வந்து செம்ம ஃபேமஸ். ட்ரெயின் வரும்போது அது ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ண ஷாட்டில் அந்த ஷாட் தான் வந்து ட்ரெயிலோட லாஸ்ட். அது முடிச்சதுக்கப்புறம் நிழல் ரவி சாரோட அந்த வாய்ஸ் ஓவர் குருதி புனல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்னும் ஒரு எக்கோ சவுண்டோட ஸ்டீரியோ சவுண்டில் அது வந்து முடியும். ஒரு 4 minutes 50 seconds ஆஃப்